ஆடி மாசம் நான் ஓப்பனா சொல்றேன், சிவராஜ யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஆனா நிறைய நல்ல பலன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்படி அலைச்சல்கள் இருக்கும், ஆனா நல்ல பலன் இருக்கும். ஏன்னா இப்பதான் குரு பேச்சியாகி இப்ப ரீசெண்டா இப்ப வந்துதான் அந்த சனி பவனை பார்த்து உங்களை சரி பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றாரு. வண்டியில வாகனத்துல கடுமையான செலவு, பயங்கரமான ஒரு செலவை எனக்கு வச்சு பிடிச்சு. இல்ல இடம் பூமியில எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அப்பா சொத்து, அம்மா சொத்து, இல்ல அம்மா கிட்ட சண்டை போட்டேன், இல்ல அப்பா கிட்ட சண்டை போட்டேன், இல்ல வேலை பார்க்குற அதிகாரிட்ட நான் பயங்கரமான சண்டை போட்டுக்கிட்டு நான் ரொம்ப ஒரு குழப்பத்திலே இருக்கேன், நான் ஒரு டிப்ரெஷன்ல இருக்கேன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சிம்மத்துக்கு நடந்துச்சு. சூரியன் புனர்பூசம் அப்புறம் பூசத்துல போவாரு. அந்த பூசத்து அதிபதி சனி பகவான் இந்த குரு பகவானும் பார்ப்பாரு. அங்க சிவராஜ யோகம் வந்து இந்த குரு பகவான் சனி பகவானை பார்க்கறதுனால உங்க மேல உள்ள கேஸோ வம்போ வழக்கோ பிரச்சனை எது வந்தாலும் சரி, இப்ப நீங்க அரசாங்கம் மூலமா மூவ் பண்ணி ஒரு கேஸ நடத்தினால் இந்த ஆடி மாசம் 30க்குள்ள தீர்ப்பு உங்க பக்கம் ஜெயிக்கும். தொழிலு, வேலை, படிப்பு, கல்வி, அரசாங்கம், கணவன் மனைவி, இது எல்லாத்துலயும் ஒரு குழப்பம் தருமாற்றம். இந்த அஷ்டம சனியானது, சனிபவன் அஷ்டம சனி, சனிபவன் சரியா இல்லாவிட்டால் இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமான ஜோதிடர் சேஷ்டைய குருவரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போன்று அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆடி மாத பலன். ஆடி மாசம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? ஆடி மாசத்துல முக்கியமான ஒரு யோகம் இந்த மாசத்துல மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா பாத்துக்கோங்க. சிவராஜ யோகத்துல ஆடி மாசம் பிறக்குது. இது வருஷத்துல 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த உச்சமான குருவோட சேர்ந்து சூரியன் இருப்பார். இந்த சிவராஜ யோகம் 12 ராசியும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்மராசி கால சக்கரத்தின் 5வது ராசி தான் இந்த சிம்ம ராசி. இதுலயுமே பாருங்க, ஒரு தைரியமான குணம் சிம்ம ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். இப்படி பயங்கரமான ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம் நம்ம சிம்ம ராசியை பொறுத்தவரை சூப்பரா சொல்லலாம். இவங்களுக்கு பொய் சொல்லக்கூடாதுங்க. ஓப்பனா சொன்னா பொய் சொல்லக்கூடாது. இதுலயுமே கரெக்டா இருக்கும். ஒரு வேலை பார்த்தா அதை கரெக்டா பார்க்கணும். இதான் இவங்களுடைய சிந்தனை. இவங்களை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. என் மேல தப்பு இருக்கான்னு திருப்பி கேட்பாரு. நான் செஞ்சது கரெக்டா தானே அப்படிம்பாரு. எனவே யாருக்குமே அடிபணிஞ்சு போகாத ஒரே ராசினா சிம்ம ராசி மட்டும்தான். தன்மானத்தை பார்க்கக்கூடிய ஒரே ராசி சிம்ம ராசி மட்டும்தான். சிங்கம் போல் நடை போடக்கூடிய ஒரே ராசி சிம்ம ராசி மட்டும்தான். அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பது வரக்கூடிய இந்த ஆடி மாத பலன் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. உங்க நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இந்த வீடியோக்குள்ள கடைசியில இருக்கு. கிரகத்தை பார்த்தீங்கன்னா உங்க ராசியை பாருங்க, சுக்கிர பகவானும் கேது பகவானும் சேர்ந்திருக்காங்க. 7ஆம் இடத்துல ராகு பகவான், 8ஆம் இடத்துல யாரு அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. எப்படி 8ஆம் இடத்துல அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, உங்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், இதுல ரிஷபராசில 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதன் பகவான், 12ஆம் இடத்துல சூரியன் குரு சேர்ந்திருக்கு. இதுல 3 கிரக பயிற்சி வருது இந்த மாசத்துல. ஒண்ணு கரெக்டா செவ்வாய் பகவான் பாருங்க, கரெக்டா 17க்கு அப்புறம் எங்க 11ஆம் இடத்துல லாபத்துக்கு வர்றாரு. சூப்பரா இருக்காரு. புதனுடைய வீட்டுக்கு வர்றாரு. புதன் 21க்கு அப்புறம் 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. சுக்கிரவான் உங்க ராசியை விட்டு 2ஆம் இடத்துக்கு வருமானத்துக்கு எப்ப போறாருன்னா கரெக்டா ஆடி மாசம் 16ஆம் தேதி போறாரு. இதான் கிரகத்தோட அமைப்பு. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்க ராசியிலே பாருங்க, உங்க ராசி அதிபதியான சூரிய பகவான் இதுக்கு முன்னாடி 11ஆம் இடத்துல போய் இருந்தாரு. அதுவும் வக்ரமான புதனோட சேர்ந்து இருந்தாரு. நான் ஓப்பனா சொல்லிடுறேன். எப்படி வக்ரமான புதனோட சேர்ந்து இருந்தாரு. அங்க வக்ரனா வருமான பொருளாதாரம் இன்கம் ரொம்ப டைட்டா புடிச்சுன்னு அர்த்தம். எப்படி வருமான பொருளாதாரம் இன்கம் ரொம்ப டைட்டா ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன் அதை சொல்றேன்னா, அந்த கோச்சார கிரகத்துல வந்து பாருங்க, யாருக்கு ஜாதக தசாபதி சரியில்லையோ வருமானமோ பொருளாதாரமோ இன்கமோ இப்ப வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா ஒரு பிரச்சனைகளாக நான் சொல்றது ஒரு மாசம் ஃபுல்லாவே நீ ஆணி மாசம் எடுத்துக்கோங்க. நான் ஓப்பனா சொன்னா ஆணி மாசம் குறிப்பிட்டு சொல்லணும். ஆணி மாசம் நல்ல வேலை இருக்காது, வேலையை விட்டுருப்பீங்க. வேலை பாக்குற மேல் அதிகாரிட்ட பிரச்சனை இருந்திருக்கும். இது எத்தனை பேரும் கேட்டு பாருங்க. இல்ல மூத்த சகோதரரோ இல்ல பணமோ இடமோ பூமியிலையோ பேச்சால சண்டைம்பார். என் வாய்ஸ் நல்லதுதான் சொன்னேன், ஆனா கெட்டதான் எனக்கு வந்துச்சு சொல்லுவார். நான் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டேன். எப்படி நான் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டேன். வண்டியில வாகனத்துல கடுமையான செலவு, பயங்கரமான ஒரு செலவை எனக்கு வச்சு பிடிச்சு. இல்ல இடம் பூமியில எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அப்பா சொத்து, அம்மா சொத்து, இல்ல அம்மா கிட்ட சண்டை போட்டேன், இல்ல அப்பா கிட்ட சண்டை போட்டேன், இல்ல வேலை பார்க்குற அதிகாரிட்ட நான் பயங்கரமான சண்டை போட்டுக்கிட்டு நான் ரொம்ப ஒரு குழப்பத்திலே இருக்கேன், நான் ஒரு டிப்ரெஷன்ல இருக்கேன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சிம்மத்துக்கு நடந்துச்சுங்க. நான் சொல்றது 30 நாளுக்குள்ள எண்ணி உங்களுக்கு 30 நாள் டைம் போட்டு சொல்றேன். இது நடந்திருக்கும். ஜாதகத்துல தசாபதி சரியில்லை, இங்க நடக்கும். தொழிலு, வேலை, படிப்பு, கல்வி, அரசாங்கம்,
கணவன் மனைவி இது எல்லாத்துலயும் ஒரு குழப்பம் தருமாற்றம். இந்த அஷ்டம சனியானது சனிபவன் அஷ்டம சனி சனிபவன் சரியா இல்லாவிட்டால் இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். நண்பன் எதிரியா மாறுவான், கூட்டாளி பிரச்சனை இருக்கும், எப்படி பொதுமட்ட ஒரு கெட்ட பேர் வாங்குவீங்க, வயசானவங்கள்ட்ட ஒரு திட்டு வாங்குவீங்க, வயசானவங்க மூலம் உங்களுக்கு பிரச்சனை வரும். இதெல்லாம் கேட்டு பாருங்க, கண்டிப்பா இருக்கும். இல்ல வேலை பார்க்குற தொழிலாளிகிட்ட ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இப்ப இது எல்லாமே அப்படியே தூக்கி ஓரம் கட்டி தூக்கி வீசிருங்க. ஆனா உங்களுக்கு இந்த மாசம் செம்ம யோகம். ஆடி மாசம் நான் ஓப்பனா சொல்றேன், சிவராஜ யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், ஆனா நிறைய நல்ல பலன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்படி அலைச்சல்கள் இருக்கும், ஆனா நல்ல பலன் இருக்கும். ஏன்னா இப்பதான் குரு பேச்சியாகி இப்ப ரீசெண்டா இப்ப வந்துதான் அந்த சனி பவனை பார்த்து உங்களை சரி பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றாரு. இப்ப எடுத்தவன இங்க சரியாகல, கொஞ்சம் கொஞ்சமா உங்க பிரச்சனை சரியாகிட்டு வருது. ஏன்னா குருவோட சேர்ந்திருக்காரு. ஏன்னா குரு உங்களுக்கு பஞ்சமாதிபதியும் 8ஆம் வீட்டுக்கு சேர்ந்து அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்தது நான் பார்த்தேன். சூரியன் புனர்பூசம் அப்புறம் பூசத்துல போவாரு. அந்த பூசத்து அதிபதி சனி பகவான் இந்த குரு பகவானும் பார்ப்பாரு. அங்க சிவராஜ யோகம் வந்து இந்த குரு பகவான் சனி பகவானை பார்க்கறதுனால உங்க மேல உள்ள கேஸோ வம்போ வழக்கோ பிரச்சனை எது வந்தாலும் சரி, இப்ப நீங்க அரசாங்கம் மூலமா மூவ் பண்ணி ஒரு கேஸ நடத்தினால் இந்த ஆடி மாசம் 30க்குள்ள தீர்ப்பு உங்க பக்கம் ஜெயிக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வீண் செலவு இருக்கு, அது சுப செலவா நீங்க மாத்தணும். வீடு கட்டலாமா, வீடு இடம் பூமி சம்பந்தமா வாங்கலாமா, நீங்க பிளான போட்டு வைங்க. ஆவணி மாசம் 1ஆம் தேதி பத்திரம் பண்ணிக்கலாம். ஆவணி மாசம் 1ஆம் தேதி வீடு இடம் பூமி, வீட்டுல ஒரு நல்ல காரியம் குடும்பத்துல நடக்கும். ஒண்ணு கல்யாணம் நடக்கும், இல்ல வீடு இடம் பூமி வாங்குவீங்க. இது எழுதியே வச்சுக்கோங்க, கண்டிப்பா நடக்கும். ஆடி மாசம் முடிவுக்குள்ள உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்துடும், கவலையே பட வேண்டாம். ஏன்னா ஆடி மாசம் நான் எந்த கெட்டதும் சொல்ல முடியல, ஒரு சுப செலவா தான் வருது. அதுக்கான அறிகுறி உங்களுக்கு காட்டுது, நான் வேற ஒண்ணும் கிடையாது. வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, இங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, ப்ரொமோஷன் கிடைக்காதவங்க ப்ரொமோஷன் கிடைச்சுன்னு சொல்லுங்க. ப்ரொமோஷனுக்குள்ள அதிபதி யாரு? எப்படி 11ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான் குருவுடைய சாரத்துல, எப்படி குருவுடைய சாரத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்ப ஆடி மாசம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஆடி 15 20ஆம் தேதிக்கு அப்புறம் ப்ரொமோஷன். நிறைய பேர் வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, இங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, எங்க வேலை பார்த்தாலும் சரி, எனக்கு ப்ரொமோஷன் வெயிட் பண்றவங்க அனைவருக்கும் சொல்லிருங்க, ஆடி 30க்குள்ள ப்ரொமோஷனை போட்டு உங்களை தூக்கி வேலை வச்சதுல உட்கார வைப்பாங்க. இது நடந்தே தீரும். அதே மாதிரி இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை, சிம்ம ராசியை பொறுத்தவரை நீங்க கவலையப்படாதீங்க. நல்ல ஒரு இடமாற்றம், விசா பிரச்சனை எல்லாமே சரியாகும். பேங்க்ல போய் லோனு கேளுங்க, சும்மா போய் கேளுங்க லோனு. எந்த பேங்கா இருந்தாலும் சரி லோன் கேட்டு பாருங்க, இப்ப சேங்ஷன் ஆகும். இது ஹவுஸ் லோனா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு தொழில் கட்டி லோனா இருக்கணும். ஏன்னா சூரியன் 6ஆம் இடத்தை பாக்குறாரு. ஒண்ணு எதிரி பேரை ஜெயிக்க வைப்பாரு, இல்ல வேலையில பேங்காம கொண்டு போவாரு, இல்ல கடனை வாங்க வைப்பாரு. அதுக்கான நேரம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு, பாத்துங்க. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில ரொம்ப சங்கடம், அப்பா கிட்ட போய் நின்னுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த திருமண வாழ்க்கை கவலைப்படாத. திருமண வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா உங்க பிரச்சனை முடிஞ்சு நல்லா சால்வ் ஆகும். உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துக்கு கவலைப்படாதீங்க. இன்னுமே மருத்துவ செலவு உங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்லிடுறேன், கிடையவே கிடையாது. எப்படி நல்ல சுபகரமான இயற்கை சுபகரமான குருவோட சேர்ந்து சூரியன் இறந்துட்டாவே அந்த உடலுக்கு மருத்துவ செலவுக்கான மருந்து கிடைச்சிரும்னு அர்த்தம். ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். இப்ப எடுங்க லாட்டரி யோகத்தை, ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா லாட்டரி எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாதீங்க. ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணி எந்த ராசி என்ன கரெக்டா பார்த்து எடுக்கணும், சூப்பர் அடி. தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் 2ஆம் வீட்டு 10ஆம் இடத்துக்கு, எப்படி 10ஆம் வீட்டு 2ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. அஷ்டம சனி எப்படி இருக்கு பார்த்துக்கிட்டு தொழில ஆரம்பிங்க, இனிமேல் லாபம் வரும். ஏன்னா புதன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாவே லாபத்தை கொடுத்துருவார் தொழில் ரீதியாக. இருப்பு சார்ந்த வேலை, மருத்துவ ஃபீல்டு நல்லா பாருங்க. மருத்துவ படிப்பா, அரசாங்க வேலைக்கு எத்தனை வேலை பாக்குறீங்க, ட்ரை பண்றீங்க, அவங்களுக்கு சொல்றேன், மாணவர்கள் எல்லாம் சூப்பரா இருக்கும். மருத்துவ படிப்பு, அடுத்து ஐடிஐ படிப்பு, அடுத்து கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு, அடுத்து ஷேர் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயம், எல்லாமே எது சம்பந்தமா படிச்ச படிப்புகள் வந்து டாப்பா கொண்டு போய் இந்த துறை நல்லா இருக்குன்னு சொல்லுறது. நிறைய நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. டிரைவர் வேலை பாக்குறவங்க, வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் பண்றவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க எல்லாத்துக்கும் நல்ல யோகம். இந்த ஆடி மாசம் சூப்பரா இருக்கு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம். தைரியம் தன்னம்பிக்கை தான், புடிச்சதே தைரியம் தன்னம்பிக்கை தான். எதையுமே தைரியமா பேச பண்ணுவாங்க, எல்லா விஷயத்திலயும் சரி. கவலைப்படாதீங்க. மகத்துல பிறந்தவங்க இப்போ நல்ல விஷயம் இருக்கு நான் சொல்லுவேன். இப்ப புதுசா நீங்க ஏதாச்சும் வாங்க போறீங்க, ஏதாச்சும் ஒரு பொருள் எப்ப வாங்குவீங்க தெரியுமா? மக நட்சத்திரம் பிறந்தவங்க கரெக்டா ஆடி மாசம் 16ஆம் தேதிக்குள்ள வீட்டுல ஏதாச்சும் ஒரு பொருள் வரும் பாருங்க, அது நல்லதா வரும். அது நீங்க எதனா எடுத்துக்கலாம், இடமா இருக்கலாம், பூமியா, ஏதோ நல்ல விஷயம் வாங்கக்கூடிய பிளான் நடக்கும். கண்டிப்பா குடும்பத்துல ஒரு நிம்மதி இருக்கும், நல்ல காரியம், நல்ல விஷயம், சுப செலவு, சுபகாரியங்கள், இடமாற்றம், தொழில் மாற்றங்கள், நிறைய விஷயத்த மாத்துவீங்க.
மருத்துவ ஃபீல்டு மெயின் அந்த ஹார்ட் ஒர்க் நிறைய உங்களுக்கு பிரெயின் மூலம் பயங்கரமா சார்பா இருக்கும். எந்த வேலையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேணாம். பார்க்கக்கூடிய வேலையில ப்ரொமோஷன் ஒரு நான் சொல்லுவேன் உங்களுக்கு. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா இருக்கும். இதுக்கு முன்னாடி தோல்வியை பார்த்தீங்க, இனிமே உங்களுக்கு வெற்றி தான் உங்க பக்கம் நிச்சயமா வரும் பாருங்க. உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பாருங்க. அடுத்த பூரத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற குணம், நல்லா சிந்திச்சு செயல்பாடு குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். பூரணத்துல பிறந்தவங்க பிறந்தவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், இப்ப டைமிங் சூப்பரா இருக்கும். இன்னமும் சொல்றேன், உங்களுக்கு வேலை உத்தியோகம் நிறைய பேருக்கு வருமானம் பிரச்சனை, வம்பு வழக்கு, நண்பர்கள், கூட்டாளி, நிறைய தடங்கள் நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டீங்க. இனிமே சந்திக்க மாட்டீங்க. ஆல்ரெடி வேலை உத்தியோகம் இப்ப சேஞ்ச் பண்ணலாம் பிளான் இருக்கும். கண்டிப்பா வந்தா பண்ணிக்கோங்க. ஆடி 16க்குள்ள வரும். இல்ல ஆடி 16க்கு அப்புறம் வேலை இட மாற்றம், தொழில் மாற்றம் ஏதாவது விஷயம் பண்ண போறீங்க. பொருளாதார வரம் நல்லா இருக்கும். கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வழக்கு பிரச்சனை ஜெயிப்பீங்க. நல்ல ஒரு விஷயம் தேடி வரும். அது நல்லதா வரும், கெட்டதா வராது. ஒரு நல்ல விஷயம் இந்த பூரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு டைம் சூப்பரா வேலை செய்யும் பாத்துங்க. அதை விட உத்திரத்துல பிறந்தவங்க இங்க தைரியமா இருங்க. கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், ஆனா நல்ல அனுகூலம் தேடி வரும். ஏன்னா நல்ல வேலை இல்ல, வருமானம் இல்ல, உத்தியோகம் இல்ல, பிரச்சனை, வம்பு வழக்கு எல்லாமே ஒரு மாசம் ஆணி மாசம் புளிஞ்சு கீழே அப்படியே கீழே போட்டுட்டு நிம்மதி இல்லாம இருக்கீங்க உத்திரத்துல பிறந்தவங்க. இனிமே உத்திரத்துல பிறந்தவங்க நல்ல நிம்மதியா வாழுவீங்க. சிவராஜ் யோகம் சூப்பரா வேலை செய்யும். வீட்டுல நல்ல விஷயம், நல்ல காரியம், சுப செலவு, சுபகாரியங்கள், வேலை தொழில ஒரு மாற்றம், வெளிநாடு வெளியூர், நல்ல ஒரு அரசியல், அரசாங்கம், ஒரு நிறைய பயணங்களும் வருமானம், வீட்டுல நல்ல விஷயம், நல்ல காரியம் நடக்கூடிய எம்பி எல்லாமே சூப்பரா இருக்கு. வரக்கூடிய சிம்ம ராசி என்பது வரக்கூடிய இந்த ஆடி மாத பலன் மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது.